வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காப்பர் மார்க்கெட் 342 இருந்து 360 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் 360 தொட்ட உடனே நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் போடுறது நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போன வாரம் மார்க்கெட் முழுவதும் 366 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் 366 மேலே தொடர்ந்து அதான் நிற்க முடியல. இறுதியாக 364.5 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் நடந்துகிட்டு இருந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இதை வச்சு இன்றைக்கும் மற்றும் இந்த வாரம் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, 2 விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஒன்று, காப்பருடைய லாங் டேர்ம் ட்ரெண்ட். ஒரு மிகப்பெரிய இடத்துலேருந்து காப்பர் சரிவை சந்திச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஷார்ட் டேர்ம் பையிங் அப்படின்னு சொல்கிறது. அது முடிஞ்சிடுச்சா இல்லை இந்த பையிங் இன்னும் தொடருமா அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். டே ட்ரேடிங் செஞ்சுருந்தாலும் இந்த லாங் டேர்ம் விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கிறது தான் ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் காப்பர் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஒரு இக்கட்டான இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் 360 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமான்னு உறுதியாக சொல்ல முடியாது, தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் மார்க்கெட்டை கொஞ்சம் சோதனை பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் தான் இது, ஆனால் வேறு வழி கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 363 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த காரணத்தினால 367, 68 பக்கமாக ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு முதல்ல டெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் 360 கீழே ப்ரைஸ் க்ளோசிங் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அது ஷார்ட் டேர்மாக மறுபடியும் டவுன் ட்ரெண்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லை 366 மேலே மறுபடியும் க்ளோசிங் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஷார்ட் டேர்மில் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் டெஸ்ட் பண்ணுறது தவிர வேறு வழி கிடையாது. அதனால் முதலாவதாக மார்க்கெட்டு செல்லிங்க்கு சாதகமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம இப்போ முடிவு நம்பிக்கை வச்சுருக்கிறது லாங் டேர்ம் ட்ரெண்டான டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் பொசிஷனை. இதுதான் காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். அடுத்ததாக நிக்கல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நிக்கலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்கல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 660 அப்படின்ற இடத்துல தொடர்ந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 660 செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து அதை சப்போர்ட்டாக மாற்றி 676 ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு இருந்தது. அதையும் உடைச்ச உடனே 696 வரைக்கும் மார்க்கெட் மேலே போய் போன வாரம் 696 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. அப்புறம் 682 மற்றும் 86 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 685.7 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கடந்த சில வாரமாக நடந்துகிட்டு இருந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். காப்பரில் நம்ம பார்த்த மாதிரியே அதே விஷயந்தான். நிக்கல் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. லாங் டேர்ம் ட்ரெண்டு டவுனாக இருந்தாலும் இந்த மார்க்கெட்டோட புல் பேக் இருக்குது பார்த்திங்கன்னா, 648 696 வரைக்கும் நடந்தது. இது உண்மையான பையிங், அதாவது லாங் டேர்ம் பையிங் காரணமாக இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லப்படுற முன்னாடி பெரிய சரிவு நடந்தது அதுக்குண்டான ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஓரளவு ரிஸ்க் எடுக்க போகிறோம். மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னா, நிக்கல் மார்க்கெட் 693 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். எது வரைக்கும் வரும்னா 676. ஏன்னா இந்த 676 அப்படின்ற இடத்த உடச்சிட்டு தான் மார்க்கெட் முழுக்க மேலே போயிருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா 682 கீழே ப்ரைஸ் 676 தொட்டுட்டு மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணோம். இந்த ஏரியாவில் தான் மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டோடைய செல்லிங்க்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இதுதான் நிக்கல் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.